மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது மட்டும் நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 8/5/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 438. 438க்கு நம்ம என்ன கொடுத்தோம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். 15க்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 438 மகளே. 438க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டுக்கு 7, 8 எடுத்திருந்தேன். ஆனால் அன்றைக்கி 8ஆம் நம்பர் வர மாதிரி சொல்லியிருப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 4க்கு 8ன்ட்டு ஏ போர்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் அடுத்தபடி ஆல் போர்டுக்கு 4, 3 சொல்லியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4ஆம் நம்பரை மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். 4ஆம் நம்பர் அதேமாதிரி நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம கொடுத்தது நம்ம 8க்கு 4 வர மாதிரி நம்ம எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் ஏ போர்டுக்கு நம்ம 8 எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் அன்றைக்கி அப்படியே திருப்பி அதே நம்பரை அப்படியே டேரெக்டாகவே இறக்கிட்டீங்க. நீங்கள் ஆல் போர்டு ட்ரை பண்ணியிருந்தால் இன்றைக்கி 4, 3 2 நம்பருமே ஒரு நல்ல ஒரு ஹிட்டாக இருந்திருக்கும். ஆனால் ஏ போர்டில் 8 பாஸ் ஆச்சுன்னா ஒரு அருமையான ஒரு வினிங்காக இருந்திருக்கும். நம்ம ஏபிஎஸ்சிக்கு நம்ம 4 நம்பர் கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 84 கொடுத்துருவோம், 83 கொடுத்துருவோம். 438க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படியே நம்பர் திருப்பி கொடுத்துருந்தோம். 43க்கு நம்ம அப்படியே திருப்பி கொடுத்துட்டோம். இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வினிங்காக இருந்திருக்கும். ஓகே, வாங்க நம்ம ஒரு 8ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு பார்த்துடலாம். ஓகே மேலே, அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் ஏர் வச்சுன்னா நம்பர் வைக்கிறோம். அது இருந்தால் 98, 88, 49, 44, 47 இங்கிட்ட நம்பர் வச்சுக்கலாம். 4 டிஜிட் 120 ரூபாய்க்கு 5,50,000, 60 ரூபாய்க்கு 2,50,000, 30 ரூபாய்க்கு 1,20,000, 3 டிஜிட்டில் 70 ரூபாய்க்கு 35,000, 60 ரூபாய்க்கு 32,000, 35 ரூபாய்க்கு 17,500, 30 ரூபாய்க்கு 16,000, 25 ரூபாய்க்கு 10,500, 12 ரூபாய்க்கு 4,000 கொடுக்குறாங்க. 2 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 1000, சிங்கிள் போர்டு 12 ரூபாய்க்கு 100. பதிவுக்கான கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா 3/5 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே மேலே, இன்றைக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 419. இந்த 419 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துடலாம். நம்ம 419 போட்டுக்கிறோம். இதில் லாக் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 681 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதல் கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 0 அப்படி 8ன்னு கிடச்சிருக்கு. 0 அப்படி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 419 வச்சுட்டு நமக்கு 0, 8ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, எடுத்தாங்க ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 230. சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 230 அடுத்த நாள் ரிசல்ட்டை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த 230 லாக் ஆப்ஷன் 681 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அப்படி 2ன்னு கிடச்சிருக்கு. 6 அப்படி 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 230 வச்சுட்டு நமக்கு 6, 2ன்னு கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 428. இந்த 428 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ 428 லாக் ஆப்ஷன் 681 போட்டு எடுக்க நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அப்படி 8ன்னு கிடச்சிருக்கு. 5 அப்படி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 428 வச்சுட்டு நமக்கு 5 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இல்லை 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 438. இந்த 438 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ 438 லாக் ஆப்ஷன் 681 போர்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 9 அப்படி 1ன்னு கிடச்சிருக்கு. 9 அப்படி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 438 வச்சுட்டு நமக்கு 9 அல்லது 1லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கணிப்பில் அந்த நம்பர்ஸ் நான் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 419 வச்சுட்டு நமக்கு ஒரு 0 பாஸ் ஆகிடுச்சு. அடுத்தபடி நமக்கு 2, அடுத்தபடி நமக்கு 8 இந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பி அண்ட் சி போர்டு வரும் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் வரது ஏ போர்டுக்காக தான் வரும். கணிப்பில் வேறு போர்டு வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா? ஓகே, நீங்கள் ஆல் போர்டு ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் 9 ஒன்றாவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்தபடி நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் பேட்டர்ன் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் 419. இந்த 419 வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துடலாம். 419 போட்டுக்கிறோம். இதில் மறுபடியும் லாக் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 859 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் புள்ளிக்கு முதல் கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 3 அப்படி 4ன்னு கிடச்சிருக்கு. 3 அப்படி 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா?
இப்போ 419 வச்சுட்டு நமக்கு 3 4ன்னு கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 230. 230 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த 230 லாக் ஆப்ஷன் 851 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 1ன்னு கிடச்சிருக்கு. 8 பிளட்டி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா இந்த 230 வச்சுட்டு நமக்கு 8 1 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 428. இந்த 428 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ 428 லாக் ஆப்ஷன் 859 கோடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 பிளட்டி 4ன்னு கிடச்சிருக்கு. 7 பிளட்டி 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 428 வச்சுட்டு நமக்கு 7 4ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 438. இந்த 438 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 438 லாக் ஆப்ஷன் 859 கோடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 8ன்னு கிடச்சிருக்கு. 0 பிளட்டி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 438 வச்சுட்டு நமக்கு வந்து 0 அல்லது 8லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 0 நம்பர் வந்ததுன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரிப்பீட்டடாக 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேவா, நம்ம வந்து நல்லா செக் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கோம். ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் வந்து 9 1 எடுத்தோம். ஆனால் பிஎன்சி போர்டுக்கு எடுத்தோம். வேணால் அந்த பெட்டர் 4ஆவது டைம்னால் நம்ம கொஞ்சம் போர்டு மாறினாலும் ஆல் போர்டாக கொடுக்குறேன். 9 1லேருந்து ஒரு நம்பரும் 0 பிளட்டி 8லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 0 நம்பர் வந்தால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆல் போர்டு ட்ரை பண்ண வந்தால் 9 அல்லது 1ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுனாலும் டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி உங்கள் கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாற்றி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0 9 90 0 1 10ன்ட்டு நம்ம ஒரு 4 நம்பர்ஸ் மட்டும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் 8ன்னு வந்தால் நீங்கள் வந்து எடுத்துங்க. நமக்கு 0 கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம 0 மட்டும் வச்சு கொடுத்துருக்கேன். 0 9 90 0 1 10ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஓகேவா, அந்த கணிப்பில் வந்தால் பயன்படுத்துங்க. அப்படி இல்லாட்டி கெஸ்ஸியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 438. ஓகேவா, 438க்கு பார்த்தீங்கன்னா அசோக் குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 7 8 கொடுத்துருக்காப்புல. அது பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காப்புல. எஸ்கேஎஸ் ஃபேமிலி வழி பார்த்தீங்கன்னா 438க்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 2 8 3லேருந்து ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 8 3 பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இதில் வந்து சூப்பராக கிட்டே இருக்குது. அடுத்து அகீம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 9 3 2 கொடுத்துருக்காப்புல. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஏன்னா இன்றைக்கி வந்து யாருமே எதிர்பார்க்காத நம்பர் தான் நினைக்கிறேன். யாருமே வந்து கமெண்டில் யாரும் எதிர்பார்க்காத நம்பர் தான் கொடுத்துருக்கீங்க. அடுத்தபடியாக தனவால் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 3 கொடுத்துருக்காப்புல. நான் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பி போர்டில் வந்துச்சு. அதனால ஒரு நல்ல ஒரு கணிப்பு எடுத்துருக்காப்புல. ஸ்டேட்டஸ் மேக்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 8 9 கொடுத்துருக்காப்புல. இல்லை 8ஆம் நம்பர் நல்ல ஒரு ஹிட்டாக இருக்குது. ஓகேவா, நிறைய பேர் ஆனால் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணால் மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு நல்ல ஒரு ரன்னிங் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு வரோம். ஓகேவா, மீண்டும் மறக்காம ஒரு வெற்றியோடு நம்ம வந்து சந்திப்போம்.